நல்லூர் கந்தசாமி கோயிலில் நடைபெறுகின்ற ஒருமுக திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற வேட்டை திருவிழாவின் போது முருகனுடைய புகழ்பாடும் வகையில் பிரசன்ன குருக்களினால் ஓதப்படுகின்ற கட்டியத்தை அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அந்த கட்டியம் ஒவ்வொரு வருடமும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு, குறிப்பாக வரிகளிலும் சொற்பதங்களிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டே ஓதப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடம் நடைபெற்றிருந்த ஒருமுக திருவிழாவின் போதும் பிரசன்ன குருக்களினால் ஓதப்பட்டிருந்த நல்லூரானின் கட்டியத்தில் சில சொற்பதங்கள் மாற்றம் செய்யப்பட்டே ஓதப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்த கட்டியத்தின் சொற்பதங்கள் அல்லது வரிகள் மாற்றம் செய்யப்படுவதற்கு சில காரணங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பிரசன்ன குருக்களினால் கணீர் என்ற குரலிலும் கம்பீரமான தோற்றத்தில் நின்று ஓதப்படுகின்ற அந்த நல்லூரானுடைய கட்டியம் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து தான் உலகளாவிய ரீதியில் ஒரு பிரபல்யமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு கட்டியமாக பார்க்கப்பட்டு வந்திருந்தது. இதற்கு முன்னைய காலங்களிலும் அல்லது முன்னைய திருவிழாக்களின் போதும் பிரசன்ன குருக்களினால் இந்த கட்டியங்கள் ஓதப்பட்டு வந்திருந்தன. ஆனால் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருமுக திருவிழா, அதாவது வேட்டை திருவிழாவின் போது ஓதப்பட்ட அவருடைய கட்டியம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வரவேற்பை பெற்றதாக காணப்பட்டிருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின் போது ஓதப்பட்ட நல்லூரானின் கட்டிய வரிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின் போது ஓதப்பட்டிருந்தது. இதற்கான சில காரணங்களை அந்த கட்டியத்தை ஓதுகின்ற பிரசன்ன குருக்களினாலேயே ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது நல்லூரில் ஓதப்படுகின்ற கட்டியத்தை பார்த்து ஏனைய ஆலயங்களிலும் கடவுளுக்கு கட்டியம் ஓதுகின்ற வளமை பின்பற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நல்லூரில் ஓதப்படுகின்ற இந்த கட்டியம் உலகளவில் பிரபல்யம் அடைந்ததை அடுத்து மதுரை மீனாட்சி ஆலயத்திலும் இது போன்ற கட்டியங்கள் ஓதுகின்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் அந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது ஒருபுறம் இருக்க, இலங்கையில் உள்ள சில முருகன் கோயில்களில் நல்லூரானின் கட்டியத்தை அவ்வாறே அந்த முருகன் கோயிலும் ஓதுகின்ற வளமை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், இதனால் நல்லூரானுக்கு தனி சிறப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் அந்த கட்டியத்தில் உள்ள வரிகளில் அல்லது சொற்பிரயோகங்களில் தாங்கள் மாற்றம் செய்து ஓதுகின்றதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் 3 வெவ்வேறு கட்டியங்கள் ஓதப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பான்மையான மாற்றங்கள் செய்யப்படாது இருந்தாலும் ஒரு சில சொற்பதங்கள் மாற்றம் செய்யப்பட்டு இம்முறையும் ஓதப்பட்டிருந்தது. அந்த 2023ஆம் ஆண்டு ஓதப்பட்ட கட்டியத்தினையும் இந்த வருடம் ஓதப்பட்ட கட்டியத்தினையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தால் அதில் சில சொற்பிரயோகங்கள் மாற்றப்பட்டு ஓதப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் நல்லூர்பதி காவலன் நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்டதராதர பிரபஞ்சோத்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரா. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜநாகார்ச்சித ராஜாலங்கார குமார ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் நல்லூர்பதி காவலன் நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்ட ஜராஜர பிரபஞ்சோத்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரா. இவ்வாறு சில வரிகள் மாற்றம் செய்யப்பட்ட இம்முறை பிரசன்ன குருக்களினால் அந்த கட்டியம் வளமை போன்று அந்த கம்பீரமாக ஓதப்பட்டிருந்தது. இனிவரும் காலங்களிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த கட்டியங்கள் ஓதப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் நல்லூருடைய கட்டியத்தை அவ்வாறே சில கோயில்களில் பயன்படுத்துவதால் நல்லூருக்கென்ற ஒரு தனி சிறப்பு, தனி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லது நல்லூரானுடைய
புகழ் தனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாற்றங்கள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நல்லூரானின் கட்டியத்தில் சொற்பிரயோகங்கள் அல்லது வரிகள் மாற்றப்பட்டாலும் இந்த வருடமும் பிரசன்ன குருக்களினால் அதே கம்பீரமான குரலில் இந்த கட்டியம் மோதப்பட்டுள்ளது. பலராலும் புகழப்பட்டு வருகின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. தொடர்ந்து வரும் திருவிழாவான தேர் திருவிழாவின் போதும் இந்த பிரசன்ன குருக்களினால் நல்லூர் தேரடியில் ஒரு பாடல் இசைக்கப்படுவது வழமை. அந்த பாடலும் தற்பொழுது ஒரு பேசு பொருளாக அல்லது அனைவராலும் ஈர்க்கப்படுகின்ற ஒன்றாக இருந்து வருகின்றது. அவ்வாறு நல்லூர் தேர் திருவிழாவில் நடைபெறுகின்ற அந்த அவருடைய பாடல் சம்பந்தமான பதிவுகள் அல்லது அந்த பாடல் சம்பந்தமான தகவல்கள் அடங்கிய வீடியோவை மற்றொரு வீடியோவாக தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.